வணக்கம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி. இன்றைக்கி வராகி அம்மனை வழிபடுறது நல்லது. ஒன்றும் இல்லை, வீட்டில் சாயந்தர நேரத்தில் தீபம் போட்டு ஓம் வராகி அம்மனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லி கொஞ்சம் நேரம் பிரார்த்தனை பண்ணினா நல்லது. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு, கர்வம் எல்லாமே ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிக்குது. எத்தனை மணிக்கு சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1. அசைவுணம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. திங்கக்கிழமை வழக்கமான வேலைகள் மட்டும். அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. 2 நாளுமே மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயமோ அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, சாமிக்கு, அதாவது ஏழைகள் நமக்கு சாமி போன்றவர்கள் என்று நினைத்து குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் இதை பண்ணுனா அதை தடுத்துடலாம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே அல்லட்டல், கர்வம், வீண் செலவு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும் என்று சொல்ல முடியாது. எனவே கவனம், பொறுமை, நிதானம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாளும் பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 7, கிழக்கு, வெள்ளை, ஞாயிறு. 2 மேற்கு, மஞ்சள், திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயமோ அவனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, சாமிக்கு, அதாவது ஏழைகள் நமக்கு சாமி போன்றவர்கள் என்று நினைத்து குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் இதை பண்ணுனா அதை தடுத்துடலாம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம், தேவையற்ற பேச்சு, அவசரம், பதட்டம். 3 நட்சத்திரத்திற்கும் பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, மேற்கு, பச்சை. திங்கக்கிழமை சூப்பர். வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் எல்லாம் வந்துடுச்சு. கலகுறீங்க, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். ஞாயிற்றுக்கிழமை மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போதெல்லாம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படிக்கணும். கோயிலில் இருந்து படிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுக்கணும், காக்கைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர்.
வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ரெண்டும் கலக்கிறீங்க. நல்ல நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, வெள்ளை, ஞாயிறு. 2, 1, மேற்கு வடக்கு, பச்சை, மஞ்சள், திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுறணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் உஷா தேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கவியர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை தலைவர் சூரியன் உங்கள் ராசிக்கும் அவர் தான் தலைவர், கலக்கி விடுறாரு உங்களை. அப்படின்னா வெற்றி தர்றாரு, நிம்மதி, சந்தோஷம். வைத்த கலக்கி விடுவாரா சார்? அப்படி இல்லை, பின்றாரு. உங்கள் எதிரிகளுக்கெல்லாம் வைத்த கலக்குவார். ஆமாம், நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். திங்கட்கிழமை நல்ல நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், அல்லட்டல் அதிகம், கர்வம் அதிகம். யோசிங்க, பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீராது. நல்ல நாளாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு, பச்சை, பரிகாரம் பண்ணிக்கிட்டா. சிம்மராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் கோயிலிருந்து படித்து பாருங்க. ஏழை எளியவர்களுக்கு பசியாத்துங்க, கோதுமை கொடுங்க, சகப்பு துணி தானமாக கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். திங்கட்கிழமை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். ஓம் திங்களூரே போற்றி, திருவையாரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்கு உரை எழுதிய புத்தகம் இருக்கிறது, படிங்க. இதெல்லாம் படிச்சிங்கன்னா நல்லது. நிச்சயமாக தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் நல்லா இருக்குது. உங்களோட பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, ஞாயிறு. 2, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுறணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் உஷா தேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கவியர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துளாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. பிரார்த்தனை பண்ணினா தப்பிக்கலாம். 2 நாளும் நிதானம், பொறுமை. 3 நட்சத்திரத்திற்கும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 3, வடக்கு, பச்சை, திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, சாமிக்கு, அதாவது ஏழைகள் நமக்கு சாமி போன்றவர்கள் என்று நினைத்து குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் இதை பண்ணுனா அதை தடுத்துடலாம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் வீண் பதட்டம், தடுமாற்றம், அவசரம், பதட்டம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அதுதான் பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, ஞாயிறு. 1, தெற்கு, பச்சை, திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ள
சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாமிக்கு, அதாவது ஏழைகள் நமக்கு சாமி போன்றவர்கள் என்று நினைத்து குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் இதை பண்ணுனா அதை தடுத்துடலாம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்குது. அதனால் வழிபாடு பண்ணணும், பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. திங்கக்கிழமை சூப்பர், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்ல நாள், நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள். உங்களோட பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஞாயிற்றுக்கிழமை மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போதெல்லாம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படிக்கணும். கோயிலில் இருந்து படிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், ஏழைகளுக்கு கோதுமை கொடுக்கணும், காக்கைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி, பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், கர்வம் அதிகம், திமிர் அதிகமாக இருக்குது, அல்லட்டல் அதிகமாக இருக்குது, பேச்சு சரியில்லை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை, ஞாயிறு. 1, தெற்கு வெள்ளை, திங்கள். 2 நாளுமே மனசுக்குள்ள சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாமிக்கு, அதாவது ஏழைகள் நமக்கு சாமி போன்றவர்கள் என்று நினைத்து குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. வெற்றி வருமா? வராது. நல்லது நடக்குமா? நடக்காது. ஆனால் இதை பண்ணுனா அதை தடுத்துடலாம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, நிம்மதி. எதிரிகளும் உதவி செய்வார்கள், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு. 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் உஷா தேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் 2 நாளும் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் சார் எத்தனை மணி வரைக்கும்? சரியாக சொன்னால் 1 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. பகல் 1 மணி வரைக்கும் அசைவ உணவு கூடாது, முக்கிய உணவு கூடாது, ஜாக்கிரதை. பகல் 2 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. எனவே புரிஞ்சுக்குங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எங்களை கேட்டால் திங்கக்கிழமை பகல் 2 மணிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெல்ல மெல்ல நல்லா இருக்க ஆரம்பிக்கும். எனவே வழிபாடு முக்கியம். திரும்பவும் சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் முழுக்க முழுக்க அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது. திங்கக்கிழமை பகல் 1 மணி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும், 2 மணி வரைக்குமே இருக்கும். ரிஸ்கே எடுக்க வேணாம்,
சாயந்தரமாக பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வழக்கமான வேலைகள், முக்கிய முடிவு கூடாது. திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. ஞாயிற்றுக்கிழமை மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சங்கடம் வரும்போதெல்லாம். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்குது, படிக்கணும். கோயிலில் இருந்து படிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏழைகளுக்கு கோதுமை கொடுக்கணும், காக்கைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை. திங்கக்கிழமை காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது, படித்து பாருங்கள். இதெல்லாம் செய்யுங்க, திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும், உறுதி. நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை அம்மன் படத்துக்கு வீட்டில் தீபம் போட்டு ஓம் வராகி அம்மனே போற்றி இந்த மந்திரத்தை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமாவது சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை வீட்டிலே உணர்வீர்கள்.